பாட்டுன்றத படம் வந்து பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது படம். சூப்பரான ஒரு பவர் பேக்டான ஒரு விஷயமா இருந்தது படத்துக்குள்ளே. அது வெறும் நிறைய கமர்ஷியல் படங்களுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் எஜுகேட் பண்ணுற விதமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த எஜுகேட் பண்ணுற படங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகிற மாதிரி இருக்கும். பட் ஆடியன்ஸை வந்து நல்லா கிரிப்பாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து நல்லாவே பார்த்துக்குச்சு. என்ன போதையில் வந்து கொஞ்சம் உள்ளே போனவங்க வந்து வெளியே வர போகிறாங்க. இதுதானே கதை, இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது, இதை நான் போய் பார்க்கணுமா, ஓடிடியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் பெருசாக ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து சில பேர்லாம் வந்து இந்த இடத்துல இது நடக்கும் பாரு அந்த நடக்கும் பாரு அப்படின்ற பேர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரும் அந்த குடிகாரங்களோட மனசு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, நான் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. நிறைய குடும்பங்கள் குடியால் வந்து கெட்டு போனது நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கெட்டு போகிற குடும்பங்கள் எல்லாமே வந்து எப்படி வந்து வெளியே வரலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அவங்க லைஃப்குள்ளே, அது ரீகேப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் எப்படி வந்து இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இவங்க போடுறது வந்து இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதுலாம் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி படங்களை வந்து எடுத்து பண்ணுற நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எங்களை மாதிரி வந்து அடுத்த டைரக்டராக வரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து வெறும் கமர்ஷியலுக்குள்ளே மட்டுமே போகணும்னு இல்லாமல் மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்முக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி படங்கள் கூட ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய உதாரணம். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும் அந்த படம், எஜுகேட் பண்ணும். ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு படத்தில்? குரு சோமசுந்தரம் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நிறைய படத்தில் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு ஹோல் ஃபிலிமை வந்து ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு முடியாது. ஹோல் ஃபிலிமாகவே வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து ஒரு இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு அது தன்னவே அப்படியே ஒரு மாதிரி வாழ்ந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேரக்டர். நான் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய பேர் குடிகாரங்க, என் ஃபேமிலியிலேயே வந்து இந்த கதையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் வீட்டில் நடந்த விஷயங்கள் அதுதான் எனக்கு வந்து ஞாபகப்படுத்திச்சு. இந்த மாதிரி நடந்த விஷயங்களில் வந்து அவர் எடுத்து பண்ணும்போது வந்து பர்ஃபார்மன்ஸாக அது வந்து வேறு லெவலில் இருந்தது. அது குழந்தைங்களோட அவர் பேசும்போது போதையில் வந்து இருக்கிற ஒருத்தர் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸோட அந்த போதைக்கு எப்படி அடிமையாகிறாருன்றது அதை வந்து பயங்கர தத்துரமாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்களோட பேசும்போது தன்னுடைய லவ், உண்மையான லவ் எப்படி இருந்தது அந்த குழந்தைங்க கிட்ட அப்படின்றது அதை பார்க்க முடிஞ்சுது. அகெயின் அவருடைய லவ் போர்ஷன் அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது வந்து அது எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டியான ஒரு லவ்வாக இருக்குது அப்படின்றது இருந்தது. நிறைய உங்களுக்கு குரு சோமசுந்தரம் எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்சிருக்காரு, சிந்திக்க வச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு லைஃப் ஒன்று கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கேரக்டர். ஓகே, ஒரு படத்தில் மெசேஜாக இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படம் எப்படி சார்? என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டுமே பார்த்து தான் இந்த படத்துக்கு பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு பயங்கரமாகவே இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கா, மக்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து இதுக்குள்ள நிறைய இருக்கு. அந்த குடிகாரனுக்கு மத்தியில் அந்த உலகம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது வந்து நிறையவே பார்க்க முடியுது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்க சொந்த பந்தங்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களுமே எங்களால் லைவாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இது வந்து அந்த மியூசிக்கோ எடிட்டிங் வைஸாவோ பயங்கரமாலாம் ஒன்றும் காட்டாமல் லைவாக போகிற மாதிரியே தான் இருக்கும் அந்த படம். ஓகே சார்.